ஆனா ஒரு குழந்தைய அரசியல் கட்சி கூட்டத்துக்கு கூட்டிட்டு வந்து அதை பெருமையாக நீங்க காட்டுறது இருக்குல்ல, அது மாதிரி ஒரு இழிவான செயல் கிடையாது. அதைத்தான் சார் இவன் பண்ணிட்டான். 7 பேர் செத்துட்டாங்க சார். இன்னைக்கு இந்த உலகம்னா என்னன்னே தெரியாத குழந்தைகள் 7 பேர் செத்துட்டாங்க சார். அன்னைக்கு நீ போர்ட்ரே பண்ண நீ செத்துட்டாங்க. இந்த வேலுச்சாமிபுரம் அப்படிங்கறது எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, கரூர்ல இருந்து ஈரோடு செல்லக்கூடிய வழியில, அதாவது பைபாஸ் ரவுண்டானால இருந்து கோயம்புத்தூர் செல்லக்கூடிய சாலை நேரா போகும். அதுல இருந்து ரைட் சைடு வந்து ஈரோடு போறதுக்கான பைபாஸ் சாலை. இப்ப வந்து உள்ள ஒருத்தங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா கூட வெளியில வரத்துக்கு கூட அந்த பக்கம் வழி கிடையாது. சந்து சந்துகளா இருக்கும். ஆனா அதுக்குள்ளேயே எத்தனை பேர் நம்ம பூந்து நிக்க முடியும்? மக்கள் வர வர என்ன ஆயிடுச்சுன்னா, இங்க இருந்து நம்ம எக்ஸிட் ஆகி வெளியே போயிட்டோம்னா திரும்பி வர முடியாதுன்ற எண்ணம். அப்ப என்ன பண்றாங்க, யாருமே வெளியே போறதுக்கு மனசு இல்லை, விஜயை பார்க்கணுங்கயே இருக்கிறாங்க. இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா பேக் ஆயிடுச்சு. இப்ப விஜய் வண்டி அங்க இருந்து வருது. நீங்க அந்த வண்டி வந்த விஷுவல பாத்தீங்கன்னா தெரியும். இந்த கூட்டத்தை இப்படி தள்ளுறாங்க. அங்க இருந்து வண்டியை வந்து வண்டி புகுந்து வருது இல்ல, வந்து பாத்தீங்கன்னா கூட்டமும் சேர்ந்து அப்படியே பின்னாடி போகுது. அப்ப விஜய் வந்த உடனே அந்த இடத்த பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த ஜாம் இன்னும் அதிகமாச்சு. ஒரு சின்ன நெரிசல் அப்படி பில்டப் ஆச்சு. ஃபுல்லா கிரௌட் ஆயிட்டாங்க அந்த இடத்துல. ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, தன்னுடைய கூட்டத்துக்கு வந்தவன், என்ன பார்க்க வந்தவன், அவன் வந்து 30 பேர் செத்து போயிருக்காங்கன்னா 7:30 அந்த சம்பவம் நடக்குது. இப்ப 11 மணி ஆகுது நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரம். நான் 3.5 மணி நேரம் கிட்ட ஆயிடுது. 3.5 மணி நேரத்துல அவங்க கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் யாராவது ஒருத்தங்க அந்த ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்களா? நீங்க எதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க? ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இவ்வளவு பேரை ட்வீட் பண்ண முடியும், இவ்வளவு மக்கள் வந்து நம்மளால பாதுகாக்க முடியும் தானே கொடுக்குறீங்க. இப்ப யாரு பாதுகாக்கல? அரசாங்கத்துடைய முதல் பொறுப்பு என்ன சார்? முதல்ல நீங்க வந்து என்ன சார் ஃபர்ஸ்ட் பண்ணணும்? கோர்ட் என்ன சொன்னுச்சு? பொறுப்பேத்துக்கணும்ல. இதுக்கு யார் பொறுப்பே? முன்மாதிரியாக திகழ்வுன்னு சொன்னாங்க. உன் ரசிகர் மேலந்து கீழே விழுந்து ஏன் சார்? அதிமுக ரசிகர் மேலந்து கீழே விழுந்துவான்னு யாரும் சொல்லலாம் சார். திமுக ரசிகர் மேலந்து கீழே விழுந்துவான்னு யாரும் சொல்லலாம் சார். சீமானுடைய தம்பிகள் தான் சொல்லுவாங்க சார். இவங்களை மட்டும் ஏன் சொல்றாங்க? அது தொடர்ச்சியா நடந்துகிட்டு வந்து. இவன் தான் சார் மரம் ஏறுறான், பக்கத்து வீட்டுல ஏறுறான், கரண்ட் கம்பத்துல மேல ஏறுறான். அப்ப சொல்லாம செய்வாங்க. அவங்க ஒரு கட்சி தலைவர் வர்றாரு, நம்ம கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணோம், எந்த விதமான பிரச்சனை இல்லாம போகும் நினைக்கிற ஆட்களாக இன்னும் மாறல. நீங்க ட்விட்டர்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் வந்து எத்தனை ஆம்புலன்ஸ் அப்படின்னு போடுறாங்க. ஆம்புலன்ஸ் அனுப்பி டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு போடுறாங்க சார். ஆம்புலன்ஸ் தாவையா கொடி கட்டி வந்த ஆம்புலன்ஸ், இவங்க ஆர்கனைஸ் பண்ண ஆம்புலன்ஸ். ஆம்புலன்ஸ் கண்டு தெரியல. அடுத்து இன்னொரு ஆம்புலன்ஸ் வேற வருதுன்னு வேற சொல்றேன் சார். எத்தனை கூட்டமா ஆம்புலன்ஸ் வந்து வழி விடணும் சார். நேயர்களுக்கு வணக்கம், நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு வந்து விஜய் அவர்களோட 3வது சுற்றுப்பயணம் கரூர்ல வேலுச்சாமிபுரத்துல நடந்து முடிந்த நிலையில மிகப்பெரிய சோக சம்பவம் நடந்திருக்கு. 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க, இன்னும் பல பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. விஜய் அவர்களோட இந்த சுற்றுப்பயணத்துல கிட்டத்தட்ட இது 3வது சுற்றுப்பயணம். எப்படி வந்து 2 சுற்றுப்பயணத்தோட நம்பிக்கையில இந்த 3வது சுற்றுப்பயணத்துக்கு வந்தாங்களோ அது அவநம்பிக்கையா மாறி இருக்கு. அவங்க கேட்ட இடத்துல பர்மிஷன் தரலங்கிறாங்க. இப்ப தந்த இடத்துல அவர் பேசிட்டு இருக்கும் போதே இவ்வளவு பேர் மயக்கம் போட்டு இருந்த நிலையில அப்பயும் அவர் பேச்சு தொடர்ந்துருக்காரு. அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்டப்பையும் விஜய் ப்ராப்பரா ஒரு ரெஸ்பான்ஸ் இப்ப வரைக்கும் ஒரு ட்வீட் கூட போடல. எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி விஜய் இந்த விஷயத்துல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுல 3 பேர் முக்கியமாக பொறுப்பேற்கணும். முதல் விஜய் தான். ஏன் அப்படின்னா ஒரு முரட்டுத்தனமான எந்த விதமான பொறுப்புமற்ற ஒரு ரசிகர் கூட்டம்ன்றது அவருக்கு இருக்கு. அதை பண்படுத்த வேண்டிய, பக்குவப்படுத்த வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. ஆனா திருச்சி கூட்டத்திலேயே இது போன்ற அசம்பாவிதங்கள் நடந்திருக்க வேண்டியது, அங்க சரி பண்ணல. திருவாரூர் கூட்டத்தில் நடந்திருக்க வேண்டியது, அங்க சரி பண்ணல. இப்ப அங்க நடந்துருச்சு. ஒரு எந்த விதமான என்ன செய்கிறோம் அப்படின்னே தெரியாத ஒரு ரசிகர் கூட்டத்தை வச்சிருக்கக்கூடிய நபர் போலீஸ் ஒரு இடத்துல பெர்மிஷன் தர்றதுக்கு 23 நிபந்தனை கொடுக்குறாங்க. குழந்தைகளை கூட்டி வராதீங்க, முதியோர்களை கூட்டி வராதீங்கன்னு. இன்னைக்கு 7 குழந்தைகள் வரைக்கும் இறந்து போயிருக்காங்க. ஆமா சார், நான் கேட்குறேன் சிம்பிளா, உங்களுடைய முதல் கூட்டத்தில் அவ்வளோ பெரிய கூட்டம் வருது இல்லை, அடுத்த கூட்டத்திற்கு போவதற்கு முன்பாகவாவது குழந்தைகளை கூட்டிட்டு வராதிங்க, முடியாதவங்க வராதிங்க, வேண்டாம், நான் உங்களை இனிமேல் பார்க்க தானே போகிறேன், ஏன் இவ்வளோ பேர் வர்றீங்க, என்னுடைய கூட்டத்துக்கு வரன்றது நல்ல விஷயம்தான், ஆனால் குழந்தைகளோட வராதிங்க, கர்ப்பிணிகள் வராதிங்க, உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் தான் பொறுப்பு. அந்த ஒரு பண்பு வேணுமா வேணாமா? இப்போ 7 குழந்தைகள் தாய்மாமன் யாரு? நீதானே. ஆமா, அவர் தானே பொறுப்பேற்றுக்கணும் சார். அது வரல. இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு செய்தியாளர்கள் கேட்கிறாங்க போய் அவர்கிட்ட, சார் இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. ஃப்ளைட்டுக்கு போறாரு சார். ஒரு தலைவனுக்கான அழகா சார் இது? ஆமா, அந்த இடத்துல செய்தியாளர்கள் வந்து செய்தியாளர்களுக்காச்சும் ஏதாச்சும் ஒரு பதில் கொடுத்துட்டு போயிருக்கலாமே. இல்ல, அவர் செய்தியாளர் சந்திக்கிறதே இல்ல. அவர் அதெல்லாம் அடுத்த விஷயம். இது நம்ம 1 by 1 பார்ப்போம். நான் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல, நீ அதிலே நோட் பண்ணி பாருங்க. சரி சார். ஃபர்ஸ்ட் விஷயம், வீக்கெண்ட்ல ஒரு இடத்துக்கு போறாரு. ஓகே, வீக்கெண்ட்ல மக்கள் ஃப்ரீயா இருப்பாங்க. அப்ப ஒரு நடிகர் வராருன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் அரசியல்வாதி தான், மாற்று கருத்து இல்லை. ஆனா அவர் இன்னும் நடிகர் பிம்பத்தில் இருக்கக்கூடியவர்.
அப்படிப்பட்ட ஒருத்தர் வரும் பொழுது அவர் கட்சிக்காரங்க மட்டும் இல்ல, ஜென்ரல் பப்ளிக்கும் வரதான் செய்வாங்க. விஜய் வந்திருக்காரு, வாங்க போய் பார்ப்போம். ஆமா, அப்படின்னு அந்த இயல்பான கிரௌடு, நீங்க 100 பேர் வருவாங்கன்னு சொன்னீங்கன்னா அது 200 மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அப்புறம் அதை நீ வீக்கெண்ட்ல பண்ணும் பொழுது சின்ன சின்ன குழந்தைங்களாம் அப்பா விஜய் வராரா வா கூட்டி பாப்பான்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. அப்ப கூட்டம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் திருச்சியாக இருந்தது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் வர ஆரம்பிச்சது. சரியா? அப்பவே உங்களுக்கு வந்து பேசிக்கா என்ன தெரியணும், நம்மளை பார்க்கறதுக்கு நிறைய கூட்டம் வருது. அப்ப வீக்கெண்டு தப்பான டைம்னு நீங்க நினைக்கணும். ஆனா இவர் என்ன சொல்றாரு, போய் திருவாரூர் கூட்டத்துல நீங்க ஓய்வா இருப்பீங்க, சில பேருக்கு ஓய்வு கொடுக்க வேண்டியிருக்கு. அரசியல் புத்திய பாத்தீங்களா நீங்க? கண்டிப்பா பொதுமக்களுக்கு நீங்க சொல்றீங்களா, அரசியல்வாதிகளுக்கு இந்த விஷயத்தை கன்வே பண்றீங்களானே தெரியல. ஒரு அக்கறை உள்ள தலைவர் என்ன சார் செஞ்சிருப்பான், ஐயோ இவ்வளவு கூட்டம் வருது, நான் நாட்டுல போக கூடாது அப்படின்னு தான் முடிவு எடுத்திருக்கணும். ஆனா அவர் முடிவு எடுக்கல. இன்ஸ்டெட் அவர் வந்து மற்ற கட்சிகளை பிளேம் பண்றாரு. சரி ஓகே, அவரை விட்டுருவோம், அவருக்கு அது தெரியல. பெர்மிஷன் வாங்குறதுக்கு போறவங்க சில இடங்களை சுட்டி காட்டுறாங்க, காவல்துறை அனுமதி மறுக்குது, அதுல அரசியல் இருக்குன்றதெல்லாம் மறுக்கல. ஆனா நீங்க வந்து தாவேக்காவுக்கு மட்டும் இதை பண்றாங்கன்னு கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட் என்ன சொன்னுச்சு, பொறுப்பேத்துக்கணும்ல, இதுக்கு யாரு பொறுப்பேற்று முன்மாதிரியாக திகழுங்கள்னு சொன்னாங்க. உன் ரசிகர் மேலந்து கீழே விழுந்து, ஏன் சார் அதிமுக ரசிகன் மேலந்து கீழே விழுந்துருவான்னு யாரும் சொல்லல சார். திமுக ரசிகன் மேலந்து கீழே விழுந்துருவான்னு யாரும் சொல்லல சார். சீமானுடைய தம்பிகள் விழுந்துதான் சொல்லுவாங்க சார். இவங்களை மட்டும் ஏன் சொல்றாங்க? அது தொடர்ச்சியா நடந்துட்டு வந்து இவன் தான் சார் மரம் ஏறுறான், பக்கத்து வீட்டுல ஏறுறான், கரண்ட் கம்பத்துல மேல ஏறுறான், அப்ப சொல்லாம செய்வாங்க. கண்டிப்பா. அப்போ இதை நானும் ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல சொல்ல இதை பார்த்து கொண்டிருந்த விஜய் என்ன சொல்லியிருக்கணும், அடுத்த மீட்டிங்ல ஆச்சு சொல்லியிருக்கணும், அதை தப்பு பண்ணாதீங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு, என்ன பாக்குற ஆசை அதை செய்யவே செய்ய சொல்லணும். ஆனா அதை தடுப்பதற்காக போலீஸ் என்ன செய்யறாங்க, கரண்டை கட் பண்றது. ஏன்னா நீ கரண்ட் கம்பத்துல ஏறி இப்ப அத்தனை பேசுறது யாரு பொறுப்பே இருக்குது இல்ல. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவர் பேசுறது கேட்கல, அதனாலதான் கூட்டம் முன்னாடி வந்துச்சு, இல்ல கரண்ட் ஆஃப் பண்ணதுதான் அவங்க பெரிய குத்தமா. அங்க உள்ள அங்க ஜெனரேட்டர் ஃபெசிலிட்டியும் வச்சிருக்காங்க சார். ஜெனரேட்டருக்கு போன ஒயர் அப்ப யார் சார் இது பண்ணி விட்டது? ஜெனரேட்டருக்கு லைட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாமே இருக்கு அங்க. அதையும் தாண்டி அங்க வந்து கரண்ட் கட் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோமே, கரண்ட் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜெனரேட்டர் லைட்ஸ் அங்க இருங்கதான் செஞ்சிச்சு. அதன் மூலமாக தான் அவர் பேசினார். இது அவங்க வந்து கவர்மெண்ட் கொடுத்த கரண்ட்ல இருந்து அவர் பேசல, அவர் வண்டியில ப்ராப்பராக ஜெனரேட்டர் ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க, அது மூலமாக தான் மைக் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அதுல தான் அவர் பேசினார். உடனே வந்து கரண்டை கட் பண்ணனால கேட்கல, அதனால முந்தி போனாங்கன்னு இல்லை. நீங்க விஜய் வந்த டைமே பார்த்துருந்தீங்கன்னா அங்க இருந்த மக்கள் ஒரு வேவ்ஸ் மாதிரி இருந்தாங்க. அந்த வண்டி முதல்ல அப்படியே இப்படி போனாங்க, அப்பவே தெரிஞ்சது சம்திங் அங்க ஏதோ நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு கூட்டம் தான் அது. ஸோ இது விஜய் மேல உள்ள ஒரு பிரச்சனை சார். இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கு. அவங்க வந்து ஒரு 3 லொகேஷன் உங்களுக்கு பெர்மிஷன் கேட்டிருக்காங்கன்னா, நீ ஒரு 4 லொகேஷன் சொல்றீங்கன்னா நீங்க எதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க? ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இவ்வளவு பேரை டீல் பண்ண முடியும், இவ்வளவு மக்கள் வந்து நம்மளை பாதுகாக்க முடியும் தானே கொடுக்குறீங்க. ஆமா, இப்ப யாரு பாதுகாக்கல? அரசாங்கத்துடைய முதல் பொறுப்பு என்ன சார்? முதல்ல நீங்க வந்து என்ன சார் ஃபர்ஸ்ட் பண்ணணும், கூட்டம் அதிகரிக்குதுன்றப்பவே அதுக்கு தேவையான விஷயத்தை எடுக்கணும், நடவடிக்கைகள் எடுக்கணும். ஒரு நான் 10 பேர் இறந்து போனதுக்கு அப்புறம் நீயா நானும் இங்க கை காட்டுறதுல விஷயம் இல்ல சார். இப்ப மக்களுக்கு தான் சார் நீங்க பதில் சொல்லு. விஜய்க்கு பதில் சொல்ல சொல்லி யாரும் கேட்கல, போலீஸையோ அதிகாரிகளையோ அரசையோ யாரும் கேள்வி கேட்கல. ஆனா கூட்டம் கூடுதுன்னு தெரிகிறப்போ, ஒரு ஈவினிங் டைம் ஆக கூடுதுன்னு தெரிகிறப்போ நீ என்ன பண்ணணும், இயல்பா அங்க காவல்துறை அதிகாரிகளை அதிகமாக கொண்டு வரணும். கொண்டு வந்து முடிந்த அளவுக்கு எக்ஸிட்ஸை சரி பண்றதுல இருந்து எல்லா வேலைகளையும் பண்ணணும். அதை விட்டுட்டு வேடிக்கை மட்டும் பார்க்கறதோட பேர் போலீஸ் கிடையாது. கண்டிப்பா சும்மா நின்றுட்டு விஜய் வர்றாரு வண்டி வர தள்ளுன்னு சொல்றதோ அது மட்டும் உங்க வேலை கிடையாது. ஃபர்ஸ்ட் விஜயோட மக்களை தான் நீங்க பாதுகாக்கணும். இந்த இடம் பத்தல, மக்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போறாங்கன்னா அதெல்லாம் சரி பண்றது உங்களோட வேலை. அப்புறம் இவங்க ஒரு ட்வீட் போட்டாங்க காலையில 8:45 நாமக்கல் வருவாருன்னு. அவர் அப்பதான் இங்க இருந்து குளிச்சு கிளம்புறாரு. 12 மணிக்கு கரூர் போவேன், கரூர் 12 மணி தான் சொல்லியிருந்தாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு கரூர் போறாரு. அந்த மக்கள் காலைல ஒரு பையன், ஒரு சின்ன பையன் போன் வந்து பைட் கொடுக்குறான், நான் விடிகால் 4 மணில இருந்து இருக்கேன், சாப்பிடாம இருக்கேன்னு. சாப்பிடாம எத்தனை பேர் வாங்கி விழுந்தானோ தெரியல, தண்ணி இல்லாம எத்தனை பேர் வாங்கி விழுந்தானோ தெரியல. விஜய் தண்ணி பால தூக்கி இன்னும் போடுங்கிறாங்க. அப்பனா அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு அவங்களுக்கு. ஏன்னா அந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டா உள்ள வர முடியாது சார். ஆமா, எக்ஸிட்டான உள்ளார வர முடியாது. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து அவரை பார்க்க தான் வர்றாங்க. உன்னை பார்க்க வர்றவன் அவனுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் நீ பண்ணணும்ல. ஓகே, எந்த ஏற்பாடுகளும் அங்க இருந்துச்சா இல்லையான்னு தெரியல. மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய இது மாதிரி சுற்றுப்பயணங்கள் தமிழகத்தில் நடந்திருக்கு. அப்படிங்கும் போது முதற்கட்ட தலைவர்கள் மட்டும் அதுக்கான பொறுப்பை ஏற்றுக்க முடியாது, 2ஆம் கட்ட தலைவர்களும் அதுக்கான பொறுப்பை இங்க 2ஆம் கட்ட தலைவர்கள் அதை வந்து ஏத்துக்க மறந்துட்டாங்களா? என்ன காரணமா? யாரு இருக்கு அந்த கட்சியில? நீங்க இவங்க பொறுப்புன்னு போடுறாங்க, ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஆர்கனைஸ் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் ஆட்கள் போடுறாங்க. ஆனா என்னன்னா நீங்க அதை எடுத்து செய்யும்படியான ஆட்கள் வேணும். ஏன்னா அங்க செய்யும்படியான ஆட்களே யாரா இருக்காங்க, ரசிகரா தான் இருக்காங்க. விஜய் வந்தா பார்க்கலாமா, போட்டோ எடுக்கலாமா, அதை எடுத்து போடலாமான்னு தான் இருக்காங்க. அப்ப அவங்களும் ஒரு ரசிக மனமே இருக்காங்க.
அவங்க ஒரு கட்சி தலைவர் வர்றாரு, நம்ம கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்றோம், எந்த விதமான பிரச்சனை இல்லாம போகும் நினைக்கிற ஆட்களாக அவங்க இன்னும் மாறல. நீங்க ட்விட்டர்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் வந்து எத்தனை ஆம்புலன்ஸ் அப்படின்னு போடுறாங்க. ஆமா, ஆம்புலன்ஸை அனுப்பி டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு போடுறாங்க. சார் ஆம்புலன்ஸ் தாவையா கொடி கட்டி வந்த ஆம்புலன்ஸ், இவங்க ஆர்கனைஸ் பண்ண ஆம்புலன்ஸ். ஆம்புலன்ஸ் உனக்கு கண்டு தெரியல. அடுத்து இன்னொரு ஆம்புலன்ஸ் வேற வருதுன்னு வேற சொல்றாரு சார். எத்தனை கூட்டமா ஆம்புலன்ஸ் வந்து வழி விடணும் சார். அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் நினைக்கிறாங்க அவங்க. அப்படி இருந்தா எப்படி சார் நீங்க பண்ண முடியும்? கண்டிப்பா. தினேஷ், நான் இன்னொரு விஷயம் என்ன நான் கண்டிப்பா பார்க்க வேண்டியது இருக்குன்னா, விஜய் அவர்கள் முன்னாடியே ஒரு சம்பவம் நடக்குது, அந்த இடத்துல ஏன் அவர் ஸ்டாப் பண்ணல? அவர் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்கணும். ஏன்னா அவரோட முன்னாடியே கூட்டத்தில் மாநாட்டிலேயே ஒரு குறிப்பிட்ட டைம் கூட்டம் அதிகரிச்சினோட வேக வேகமாக அதை முடிச்சாங்க. இதில் முடிக்கிறதுல என்ன சிக்கல் இருக்கு? முதல்ல வந்து இப்போ வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் 34 பேர் மரணம்னு அஃபிஷியலாக செய்தி வந்திருக்கு. அந்த 34 பேரில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களுடைய கருத்துப்படி 31 பேர் மரணம் அடைஞ்சு தான் மருத்துவமனைக்கே கொண்டு வரப்பட்டிருக்காங்க. மருத்துவமனையில் மட்டுமே இப்போ வரைக்கும் 50க்கும் மேற்பட்டோர் சிகிச்சையில் இருக்கிறாங்கிற செய்திகள்லாம் வருது. இறந்தவர்களுக்கு இரங்கலையும் சிகிச்சையில் இருக்கவங்க விரைந்து நலம் பெறணுங்கிற அந்த வேண்டுதலையும் நம்ம வச்சுட்டு ஆரம்பிப்போம். கண்டிப்பாக. ஸோ இந்த செய்திகளில் நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு தலைவன் அப்படிங்கிறவன் ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய சூழல் புரிஞ்சவங்களா இருக்கணும். முதல்ல மனோஜனை சொன்ன விஷயத்துலேருந்தே நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். தன்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு பஞ்சுவலாக இருக்கிறது வந்து எல்லாராலையுமே முடியாது, அது புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் 8:30க்கு 8:45 நான் நாமக்கல்ல வருவேன்னு நேற்று அவங்களுடைய அஃபிஷியல் பேஜில் ஒரு இடம் போட்டிருக்கு. 8:45 நான் நாமக்கல் வருவேன், 12:30க்கு கரூர் வருவேன் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அவர் போகும்போது 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுதுங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. 8:45 ஒரு 9:45 10 மணி வரைக்கும்னா ஓகே. அடுத்து இந்த 12 மணிங்கிறது ஒரு 1 மணி 2 மணினா ஓகே. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையுமே 4 மணி நேரம் 5 மணி நேரம் தாண்டி இருக்கும்போது இந்த பிரச்சனைக்கு முதல் முக்கிய காரணமாக நான் பார்க்கறதே அதுதான். ஏன்னா 12 மணிக்கு வருவாங்கன்னு நினைச்சு ஒருத்தங்க காலையில சாப்பாடை சாப்பிட்டு ஒரு வாட்டர் கேன்ல தண்ணியே அவங்க எடுத்துட்டு வந்திருந்தாலுமே கூட 12 மணிக்கு வந்திருந்தவங்களுக்கு ஒரு சாப்பாடு நேரம் போய் அந்த எனர்ஜி போகும், தண்ணி கேன் தீர்ந்து போகும். சாயங்காலம் 7 மணிக்கு விஜய் அவர்கள் வராரு. அது வரைக்கும் வாட்டருக்கான ஒரு பேசிக் ஃபெசிலிட்டிக்கான ஏற்பாடை அங்கிருந்து அவங்க பண்ணாங்களாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். பண்ணலைங்கிறது தான் இப்போ வர செய்திகளா இருக்கு. இது வந்து பெரிய காரணமா இருக்கு. அப்புறம் அது குறுகலான பகுதி அப்படிங்கிற செய்திகள்லாம் சொல்றாங்க. அதுல பர்மிஷன் கொடுக்குற இடம் இவங்க ஒன்று எதிர்பார்த்தாங்க, அவங்க ஒன்று கேட்டாங்க, இது கிடைச்சது ஒன்றா இருந்தது. அந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்க முடியுது. அந்த இடத்துல ஒரு நீங்க குறிப்பிட்ட மாதிரி அந்த இடத்துல வந்து விஜய் அவர்கள் வந்து நின்ன உடனே போலீஸ்கிட்ட நிறைய கொஸ்டின் இருந்தாலுமே கூட அவர் பேச்சை தொடங்குவதற்கு முன்பாகவே விஜய் அவர்களே ஆரம்பிக்கிறாரு. முதல்ல நான் பேச்செல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி காவலர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கே எனக்கு அவங்க தான் அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு காவலர்களுக்கு நன்றி சொல்லி தான் விஜய் அவர்களே ஆரம்பிக்கிறாரு. ஸோ உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவ்வளோ கூட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எடுத்த உடனே ஆம்புலன்ஸை பார்த்தோன்னே ஒரு பிரச்சனை இருக்கிறது அவருக்கு தெரியுது. உடனடியாக வழிவிடுங்கன்னு சொல்றாரு. அதில் நம்ம கட்சி கொடி போட்டிருக்குங்கிற விஷயங்கள்லாம் பேசுறாரு. இன்னொரு பக்கம் இந்த கூட்டத்துக்கு நடுவில் இன்னொருத்தங்க மயங்கி விழறதை பார்த்து வாட்டர் கேனை தூக்கி போறாரு. ஆமா, ஒருத்தங்க உண்மையாலுமே அப்படி ஒன்று இருக்குன்னு தெரியும் போது உடனடியா அவங்களுடைய மருத்துவ டீம்னு ஒன்று ஏற்பாடு பண்றதெல்லாம் இருக்கணும். அவரு டாக்டர் பிரபு வாங்குங்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு டாக்டர் பிரபு அவங்க கட்சியில இருக்க ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு டென்டிஸ்ட். ஸோ அந்த விஷயமே ஃபர்ஸ்ட் ஒரு பிரச்சனை தான். உரிய மருத்துவ ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது. அப்புறம் பேசிக்கா ஒரு மீட்டிங் எப்படி ஒன்று நடத்துறாங்கன்னா அது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், இல்லை எந்த கட்சிகளா இருக்கட்டும், அந்த இடத்துல கட்சி தலைவர் வரத்துக்கு முன்னாடி ஏற்பாடுகளை செய்யறதுக்கு அந்த ஊர் வட்ட செயலாளர், ஈவன் கவுன்சிலரா இருந்தா கவுன்சிலர் அப்படின்னு சின்ன சின்ன பொறுப்புகள்ல இருக்கிறவங்க ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா தலைவர் வருவதற்கு முன்பாக அவருக்கு தேவையான ஏற்பாடுகள்லாம் செஞ்சு, அவருக்கு இந்த சென்ஸ் அந்த கூட்டத்துக்கு தேவையான ஏற்பாடுகளை எல்லாத்தையும் செஞ்சு வைக்கிறதுக்கான வேலைகள் இருக்கும். ஸோ இங்க வராங்க, இவ்வளவு கூட்டம் நடக்குதுன்னா தண்ணி வேணும்னா உடனே கவுன்சிலரா இருக்கவங்க வட்ட செயலாளரும் பதறுவாங்க. அவங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கணும், அவங்களுக்கு எந்த பிரச்சனைகள் நடந்ததுனாலும் நம்ம தலைவருக்கு ஒரு இஷ்யூ ஆயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்படியான கிரவுண்ட்ல நின்று ஒர்க் பண்றதுக்கான எந்த நிர்வாகிகளும் தாவேகாவுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இவ்வளவு கூட்டத்தை வந்து அசஸ் பண்ணி இந்த கூட்டத்துக்கு தேவையான விஷயங்கள், லைக் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா அதை சரி பண்ணணுமே, இப்படி ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த களத்துல இறங்கி நின்று அவங்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சு அவங்களுக்கு தேவையான அடிப்படை தண்ணிக்கான் இல்லைங்கிறாங்க. 12 மணில இருந்து தண்ணிக்கான் இல்லாம ஒருத்தங்க 7 மணி வரைக்கும் நின்றுட்டு இருக்காங்கன்னா என்ன பண்ண முடியாது? குழந்தை 6 வயசு குழந்தை இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல கை குழந்தையை தூக்கிட்டு போறாங்க. அந்த குழந்தை ஏன் கூட்டிட்டு வந்தாங்கிற கேள்விகள்லாம் பல பேர் எழுப்பினாலும் அவர் ஒரு ஸ்டார். இன்னைக்கு அவரே பல தடவை சொல்லியிருக்காரு, நான் வந்து கெரியரோட உச்சத்துல இருக்க ஸ்டார், நான் வந்து கெரியரோட உச்சத்துல இருக்க ஸ்டார்னா அவரை பார்க்கணும்னு குழந்தைங்க நினைப்பாங்க, அவங்களை கூட்டிட்டு போறாங்க. ஸோ அப்படி போகும்போது வந்து தண்ணிக்கான ஏற்பாடு பண்ணுங்கிற ஒரு பேசிக்கான விஷயம் அது வந்து அந்த கட்சியின் நிர்வாகிகள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சரிவர அவர் நியமிக்கவே இல்லை, இல்லை அவங்க அதுக்கு பொறுப்பெடுத்து நடந்துக்கலைங்கிற முதல் விஷயத்தை பார்க்க முடியும். போலீஸ் சைட்ல இருந்து சீரியஸா சொல்லணும்னா வந்து பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. குழந்தைகளை கூட்டிட்டு போலாமா இந்த கூட்டத்தில், அதெல்லாம் இருக்கு.
அண்ணன் சொன்ன மாதிரி வந்து போலீஸ் சைட்ல இருந்து ஒரு 10 பேருக்கு இல்ல வந்து ஒரு 100 பேருக்கு எத்தனை போலீஸை போட்டுற முடியும்? அது சமாளிக்கணும்ல, சமாளிக்க 100 பேத்துக்கு 5 போலீஸ் போட்டிருந்தாங்கன்னா பெரிய விஷயம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் ஒரு போலீஸா அவங்களோட ஏற்பாடுகள் வந்து அந்த அளவுக்கு தான் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு கூட்டம் அதிகமான உடனே போலீஸா அங்கே குவிக்கிற அளவுக்கு போலீஸ்லாம் அங்கே இருப்பாங்களா? இவ்வளவு கூட்டம் கூட்டத்துக்கு வாய்ப்பு இருக்கு, டைம் அதிகமாகுது, மதியானத்துல இருந்து நிக்கிறாங்க, இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு அந்த பகுதி நிர்வாகி போய் போலீஸை சொல்லியிருக்கணும். அதை சொல்லியிருக்காங்களாங்கிறது தெரியல. அந்த மாதிரி போலீஸ் சைட்ல இருந்தும் எந்த விளக்கங்களும் வரல. நாளைக்கு சொல்லுவாங்களா என்னங்கிறதும் தெரியல. இவங்க போய் கூட்டம் அதிகமாக போது, இதெல்லாம் நடக்க போது, அதுக்கான எனக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்களாங்கிறதும் தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம், கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு ஒரு 65 பேர் உயிரிழந்தாங்க. உடனடியாக அரசியல் கட்சியை தொடங்கிய பிறகு விஜய் அவர்கள் சென்று பார்த்த ஒரு இடம்னா கள்ளக்குறிச்சி தான். தன்னுடைய கூட்டத்துக்கு வந்தவன், என்ன பார்க்க வந்தவன், அவன் வந்து 30 பேர் செத்து போயிருக்காங்கன்னா 7:30க்கு அந்த சம்பவம் நடக்குது. இப்ப 11 மணி ஆகுது நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரம். நான் 3.5 மணி நேரம் கிட்ட ஆயிடுக்கு. 3.5 மணி நேரத்துல அவங்க கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் யாராவது ஒருத்தங்க அந்த ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்களா? இல்ல. கட்சிக்காரர்கள் திமுக பேருக்கு, அதிமுக பேருக்கு, பாஜக பேருக்கு, காங்கிரஸ் பேருக்கு, எல்லா கட்சிக்காரங்களும் அந்த கட்சியோட மாவட்ட நிர்வாகிகளும் அங்க போய் நிக்கிறாங்க. சிஎம் நைட் வந்து பிளைட் பிடிச்சு போயிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு வந்து இதை வந்து திமுக ஆதரவா இருக்குன்னு பேசுறவங்க பேசிட்டு போறாங்க. அது பிரச்சனை கிடையாது. சிஎம் ட்வீட் பிடிச்சிட்டு சிஎம் வந்து முதல்ல பிளைட்டை பிடிச்சி ஊருக்கு போயிட்டு இருக்காரு. டெபுட்டி சிஎம் வந்து துபாய் பிளான்ல இருந்ததை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய, அந்த ஊர்ல இருந்த விஜய் போகணும்னு நான் சொல்லல. ஏன்னா அங்க போனா அந்த பதற்றம் எப்படி இருக்கும்னு தெரியல. உண்மையாலுமே ஒரு நல்ல லீடரா இருந்தா அவர் போயிருக்கணுங்கிறது வேற. ஆனா இன்னமும் தன்னைய ஸ்டாரா நினைச்சிட்டு அவரு அங்க போனா இன்னும் அந்த சூழல பதற்றமாகணுங்கிற விஷயங்கள்லாம் இருக்கலாம். ஆனா அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகம் ஆதவர்ஜுன் என்ன அங்க போயிருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. புசி ஆனந்த் எல்லாத்துக்கும் முதல்ல நிக்கிறாரு, அந்த இடத்துல போய் ஹாஸ்பிட்டல்ல நின்று இருக்கணுமா இல்லையா? சார் குழந்தை காணான்னு சொல்றாங்க சார். ஆதவர்ஜுன் ஏறி அந்த ஒரு குழந்தைய காணாங்க அப்படின்னு சொல்றாரு சார். இவர் வந்து குழந்தைய கண்டுபிடிச்சுங்க போலீஸ்ன்னு போறாரு சார். சார் நீ ஒரு தலைவன் சார், நீ சொன்னா அங்க இருக்கிற அத்தனை பேரும் பின் டிராப் சைலன்ஸ் ஆவான். நீ என்ன செய்யணும்? ஒரு குழந்தைய காணா, இந்த குழந்தையினுடைய பெயர் இது, எங்க கண்டுபிடிங்க, அதுதான் ஃபர்ஸ்ட். நீங்க பண்ணுங்கன்னு போயிட்டார், போலீஸ் பண்ணுங்கன்னு இறங்கி போயிட்டாரு சார். உன்னை நம்பி ஒருத்தன் ஏறி வந்து மேல சார் ஒரு குழந்தைய காணா 9 வயசுன்னு சொல்றான். என்ன சார் மரியாதை? அந்த குழந்தைய அங்க அப்பவே கண்டுபிடிச்சு கொடுத்திருந்தீங்கன்னா நீ ஒரு தலைவனா மிளிர்ந்திருப்பியா மாட்டியா சார்? கண்டிப்பா. இரங்கல் கூட இப்ப வரைக்கும் அவர் தெரிவிக்கல. அவங்க நிர்வாகிகள் யாருமே போடல சார் இப்ப வரைக்கும். அவரை விடுங்க, நிர்வாகிகள் கூட போடல. எல்லாரும் வந்து மரணத்துக்கு அவங்க காரணம் இவங்க காரணம் காரணத்தை தான் எல்லாரும் இப்ப வரைக்கும். இந்த பிரச்சனைக்கு பின்னாடி முதல்ல ஒரு தலைவனோட முதல் பண்பு பொறுப்பேற்கிறது. ஆமா, அது இன்னும் யார் வேணாலும் காரணமா இருக்கட்டும், அதுக்கு தமிழக அரசே காரணமா இருக்கட்டும், போலீஸ் காரணமா இருக்கட்டும், ப்ரொடெக்ஷனை சரியா கொடுக்காது. இது எனக்காக நீங்க வந்த கூட்டம், இந்த செத்து போன ஒரு உயிர் எனக்காக செத்தது, நான் முதல்ல நிக்கிறேன், அதுக்கப்புறம் எல்லாரும் எனக்கு வந்து நீங்க நில்லுங்க, இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் நாளைக்கு பேசுங்க, நாளானிக்கு பேசுங்க. இந்த நேரத்துல விஜய் அவர்கள் அதுதான் ஆச்சரியமா இருக்கு. இப்ப இது வரைக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஏதோ ஒரு விதத்திலயாச்சும் விஜய் வந்து குரல் கொடுத்தாரு. அவர் கூட்டத்திலேயே இப்படி ஒரு பிரச்சனை நடந்து இப்ப வரைக்கும் இரங்கல் தெரிவிக்காதது அதிர்ச்சியாகவும் விளையாட்டா சொல்லலாம். ஆனா உண்மையா என்னன்னா ஸ்கிரிப்ட் இன்னும் கொடுத்துருக்க மாட்டாங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா உண்மையாலுமே வந்து இந்த நேரத்துக்கு ஒரு பக்குவப்பட்டு என்னுடைய நிர்வாகிகள் போங்க மருத்துவமனைக்கு, ஏதாவது உதவினா பண்ணுங்க, செலவுகள் தான் உடனே பண்ணுங்க, கட்சி செலவு. சிஎம் சொல்றாரு சார், அது பொறுப்பு தான், அவருக்கு பொறுப்பு. உடனடியா இறந்தவங்களுக்கு 10 லட்சம் அறிவிக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருந்தாங்கன்னா 1 லட்சம். இப்ப யாருக்காக போனாங்களோ அவர் என் கட்சியில இருந்து அதை பாத்துக்குவாங்க, நீங்க போங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போங்க, ஓபன் பண்ணி விடுங்க. நம்ம டாக்டர்ஸ் எனக்கு இத்தனை கோடி உறுப்பினர்கள் ஆயிட்டாங்க, மெம்பர்ஷிப் வந்துட்டாங்கன்னு சொல்றாங்களா, எல்லா டாக்டர்ஸும் முதல்ல கரூருக்கு போங்க, என்னை பின்தொடர்றவங்க ஏதாவது டாக்டர்ஸ் இருக்கீங்கன்னா போங்க, அவங்கள பாருங்கன்னு சொல்ல வேண்டிய கடமை ஒரு தலைவனுக்கு இருக்கா இல்லையா? அந்த பொறுப்புங்கிறத எடுத்துக்க வேண்டிய அதுதான் அவருடைய முதல் வேலைன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. அதே மாதிரி அந்த வேலுச்சாமிபுரம் வந்து எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் நினைக்கிறீங்க? ஏன்னா விஜய் மாதிரியான ஒரு ஆட்கள் வந்து அவங்களோட அறிக்கையிலேயே வந்து ஒரு 10,000 பேர் தான் சார் வருவாங்க. ஆனா இந்த நடந்திருக்கிற சம்பவம் பார்த்தா அவங்க சொன்ன கவுண்ட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லையா? அந்த இடத்த பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. என்ட்ரி எக்ஸிட் எந்த அளவுக்கு அங்க வாய்ப்பு இருந்திருக்கு? ஸோ முதல்ல வந்து அவங்க கரூர் மாவட்ட தாவேகா சார்பாக அனுமதி கேட்டிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா லைட் ஹவுஸ் ரவுண்டானா அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பழைய திருச்சி சாலைக்கு போகக்கூடிய இடம் லைட் ஹவுஸ் ரவுண்டானா, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உழவர் சந்தை திடல், இந்த 2 பகுதியில தான் எங்களுக்கு வந்து அனுமதி வேணும் அப்படின்னு வந்து மாவட்ட கழகம் சார்பாக வந்து மாவட்ட காவல்துறைக்கு வந்து ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. அதுல என்னென்னலாம் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் வரைக்கும் நாங்கள் இங்கே வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். அது மட்டும் இல்லாம இப்போ நாங்கள் குறிப்பிட்டிருக்க இந்த 2 இடத்துல 1,20,000 சதுர அடி இடம் இருக்கு. இங்க வந்து 60,000 பேர் வரைக்கும் இந்த இடத்துல வரலாம், இந்த இடம் கேப்பபிளா இருக்கும். ஆனா நாங்க வந்து ஒரு 10,000 பேர் எதிர்பார்க்கிறோம், எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த கடிதம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கடிதம் கொடுத்த பிறகு வந்து அந்த 2 இடங்களுமே வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு. அது வந்து ஒரு சரியான விஷயம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப அவங்க 10,000 பேர் குறிப்பிட்டிருக்காங்க. சாதாரண ஒரு மக்களுக்கு கூட தெரியும்,
ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வர, இப்போ ஒரு அதிமுகவை சேர்ந்தவங்களோ இல்லை திமுகவை சேர்ந்த ஒரு தலைவரோ ஒரு ரோட் ஷோக்கு வராங்கனாலே குறைஞ்சது ஒரு 20,000க்கும் மேலதான் இருப்பாங்க. ஸோ விஜய்ங்கிறவர் ஒரு திரை பிரபலம், இப்பதான் வந்து சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. மாநாடு நடத்துறது வேற, ஒரு இடத்துல 1,00,000 பேர் வராங்க, அங்கேயே வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. பட் ரோட் ஷோ இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் கூடுதல் கன்சர்ன் எடுத்திருக்கணும். ஸோ மாவட்ட காவல்துறை வந்து அந்த இடத்த வந்து அனுமதி மறுத்திருக்காங்க. ஸோ அதன் பிறகு வந்து இவங்க பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானா பகுதியில் வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதி கேட்டதாகவும் சொல்றாங்க. பட் இந்த கடிதத்தில் அவங்க குறிப்பிடல அந்த இடத்துல எங்களுக்கு பிரச்சாரம் செய்யறதுக்கும் அனுமதி வேண்டும்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆனா மாவட்ட நிர்வாகம் வந்து இறுதியா வேலுச்சாமிபுரம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து பிரச்சாரம் நடத்துறதுக்கான இடம் கொடுத்துருக்காங்க. இந்த வேலுச்சாமிபுரம் அப்படிங்கிறது எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா கரூர்ல இருந்து ஈரோடு செல்லக்கூடிய வழியில, அதாவது பைபாஸ் ரவுண்டானால இருந்து கோயம்புத்தூர் செல்லக்கூடிய சாலை நேரா போகும். அதுல இருந்து ரைட் சைடு வந்து ஈரோடு போறதுக்கான பைபாஸ் சாலை. பைபாஸ் சாலைங்கிறது ஹைவே அளவுக்குலாம் இருக்காது, ஒரு பேருந்து போகலாம் ஒரு பேருந்து வரலாம். அதே மாதிரி நடுவில் டிவைடர் வச்சிருப்பாங்க, இருந்தாலுமே இந்த சைடு ஒரு பேருந்து போக முடியும், அதுக்கு பக்கத்துல ஒரு 2 வீலர் போகலாம். இவ்வளவுதான் அந்த ரோடோட இதுவே. பீக் ஹவர்ஸ்ல காலேஜ் ஸ்கூல் பஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரூட்ல நான் டிராவல் பண்ணியிருக்கேன். பீக் ஹவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா காலேஜ் பஸ்ஸஸ் இந்த மாதிரிலாம் போகும்போதே நமக்கு அந்த இடத்துல டிராஃபிக்காக இருக்கும், வெளியில போயிட்டோம்னா நமக்கு ஃப்ரீ ஆயிரும். பட் அந்த இடம் வந்து ரொம்பவே ஒரு குறுகலான பகுதி. இப்போ வந்து உள்ள ஒருத்தங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா கூட வெளியில வரத்துக்கு கூட அந்த பக்கம் வழி கிடையாது, சந்துகளா இருக்கும். ஆனா அதுக்குள்ளேயே எத்தனை பேர் நம்ம பூந்து நிக்க முடியும்? அங்க மூச்சு அடைக்குது, நிக்க முடியல, ஆக்சிஜன் இதா இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அங்க குறிப்பிடுறாங்க. ஸோ அந்த இடம் தேர்வு செஞ்சது வந்து ஒரு தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அந்த இடம் அவங்களுக்கு செட் ஆகல. 2 நாளைக்கு முன்னாடி வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அதே இடத்துலதான் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டாரு. அங்க வந்து இந்த அளவுக்கான கூட்டம் வரல. காரணம், நம்ம அவருடைய எல்லா பரப்புரையிலுமே நம்ம பார்த்திருப்போம், எல்லா இடத்துலையும் வரக்கூடிய கூட்டங்களையும் நம்ம பார்த்திருப்போம். ஸோ இந்த இடத்துல அதே இடத்த தான் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நாங்க கேட்கிற இடத்த வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க, எங்களுக்கு மட்டும் நிபந்தனைகள் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள் வைக்கப்படுது. எங்களுக்கு மட்டும் ஏன் பாரபட்சம் பாக்குறீங்க? நேற்று முன்தினம் அதிமுக வந்து அங்கதான் தேர்தல் பரப்புரை பண்ணாங்க, அதே இடத்த தான் நாங்க உங்களுக்கும் கொடுத்துருக்கோம், இதுல எந்த அரசியலும் இல்ல, அவங்களுக்கு என்ன கொடுத்தோமோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் இந்த இடத்த கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடத்த கொடுத்தது இவ்வளவு மக்கள் வருவாங்கன்னு எதிர்பார்த்து அவங்க வேற இடத்த தேர்வு செஞ்சிருக்கலாம். இதே இப்ப கரூர் ரோட்ல இந்த வேலுச்சாமிபுரம் அமைஞ்சிருக்கு, இதே பக்கத்துல கோயம்புத்தூர் பைபாஸ் இருக்கு, அது வந்து இதை விட கொஞ்சம் அகலமா இருக்கும். அந்த இடமும் சரியான இடம் நான் சொல்லல, பட் இதை விட அந்த இடம் கொஞ்சம் அகலமா இருக்கும், இன்னும் கூடுதலான பேர் நிக்கிறதுக்கா இருக்கும், இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி வந்து ஏற்பட்டிருக்காது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடம் தேர்வு செஞ்சது ஒரு வகையில தவறு. அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அவங்க எடுத்திருந்தாங்கன்னா இது வந்து ஒரு இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்காம நம்ம பார்த்திருந்திருக்கலாம். கண்டிப்பா இன்டெலிஜென்ஸ் எஸ்பி இவங்கெல்லாம் வந்து தவறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ட்விட்டை நான் பார்த்தேன். இப்ப இதுல இருந்து அரசு பக்கத்துல இருக்கிற மிஸ்டேக்ஸ் என்ன சொல்லுவீங்க? ஏன்னா எஸ்பியை நீங்க சஸ்பெண்ட் பண்ணுங்கிற மாதிரி தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்றவங்க இது வந்து அரசு மேலதான் குறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்ல தாவேகாக்காரங்க அப்படிப்பட்ட ட்வீட் போட்டு தான் நானும் பார்த்தேன். இது வந்து திட்டமிட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க, மக்களை வந்து கொண்டுட்டாங்க அப்படிலாம் சொல்லி ஏகப்பட்ட விஷயத்த திமுக மீதும் அரசு மீதும் அவதூறாக ட்வீட்ஸாக போட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். இப்படி அசம்பாவிதத்தில் நீங்கள் ஒருத்தங்க அதை திட்டமிட்டு செஞ்சாங்கன்னு சொல்கிறது ஃபர்ஸ்ட் தப்பு. ஸோ ஓகே, அந்த இடத்த நம்ம கடந்து வரும்பொழுது இதில் அரசாங்கத்துக்கு என்ன பொறுப்பு இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியிருக்கு. அரசாங்கத்துக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னா, முதல்ல விஜய் மாதிரி ஒருத்தருக்கு கண்டினியூஸாக கூட்டம் வருது, நீங்கள் அதை பார்க்குறீங்க. நீங்கள் ஒரு இடத்துல அனுமதி கொடுக்கும் பொழுது அங்கே கூட்டம்ன்றது ஒவ்வொரு முறையும் எக்ஸீட் ஆகிட்டே இருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன பேசிக்காக தெரியணும் அப்படின்னா, நம்ம ஒரு கெப்பாசிட்டிக்கு கொடுத்தோம்னா அதை விட அதிக கெப்பாசிட்டியில ஆட்கள் வர்றாங்க. அப்புறம் இவர் வீக்கெண்ட்ல இதை பண்றாரு, இல்ல அது ரொம்ப மக்கள் வருவாங்க. இப்ப வந்து அவருக்கே தெரிய வேணாமா, நமக்கு வந்து கூட்டம் வந்து இவ்வளவு வரும், கண்டிப்பா வரும், அது வீக்கெண்ட்ல சனி ஞாயிறு லீவுனா எல்லாரும் பார்க்க வருவாங்கிறது ஒரு தலைவனுக்கு அவர் பண்றதே அதனால தானே, அவரு அந்த டேஸை சூஸ் பண்ணிருக்கிறதே அதன் காரணமா தானே. கூட்டம் வரணும், அதிக மக்கள் பார்க்கணும் சார். அவருக்கு தெரியாமலாம் இல்ல, அவருக்கு எல்லாமே தெரியுது. நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு முறையும் கூட்டம் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது இயல்பாகவே கவர்மெண்ட் என்ன யோசிக்கணும்னா, இப்போ மக்கள் கூட்டம் இவ்வளோ வரும்பொழுது நம்ம இவ்வளோ டைட்டான பெர்மிஷன்ஸ் கொடுத்தும் இது எக்ஸீட் ஆகும் பொழுது சமூகம் இது ஒரு அலார்மிங்காக இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணணும். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, திமுக அதிமுக அன்னைக்கு பார்க்குறேன் முப்பெரும் விழாவில் ஒரு குழந்தைய கையில் தூக்கிக்கிட்டு இருக்க ஃபோட்டோவை போட்டு சிலாகிக்கிறாங்க சார். அதை மாதிரியான ஒரு கேவலமே இல்லை சார். நீங்கள் குடும்ப கட்சின்னு சொல்லுங்கள், இல்லை வந்து நாங்கள் குடும்பமாகத்தான் கட்சியில் இருக்கோன்னு சொல்லுங்கள், அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணினேன். ஆனால் ஒரு குழந்தைய அரசியல் கட்சி கூட்டத்துக்கு கூட்டிட்டு வந்து அதை பெருமையாக நீங்கள் காட்டுறது இருக்குல்ல, அது மாதிரி ஒரு இழிவான செயல் கிடையாது. அதைத்தான் சார் இவன் பண்ணிட்டான். இன்னைக்கு 7 பேர் செத்துட்டாங்க சார். இன்னைக்கு இந்த உலகத்துல, இந்த உலகம்னா என்னன்னே தெரியாத குழந்தைகள் 7 பேர் செத்துட்டாங்க சார். அன்னைக்கு நீ போர்ட்ரே பண்ண நீ செத்துட்டாங்க சார்.
இப்ப திமுக மேலையும் வந்து இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுறதுனால அரசோட பொறுப்புங்கிறது இதுல கூடுதல் கவனப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆளும் அரசுகளுக்கு எப்போதுமே நம்ம பேசின மாதிரி அரசின் முதல் கடமை மக்களை காப்பதுதான். சோ அந்த ஆங்கிள் பார்க்கும்போது ஆல்ரெடி தமிழ்நாடு அரசுக்கு, அதுவும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆனதற்கு பிறகாக 2-3 முன்னுதாரணங்களே நடந்திருக்கு. A.R. ரஹ்மான் அவர்கள் நடத்தின இசை நிகழ்ச்சியில நடந்த ஒரு கூட்ட நெரிசலா இருக்கட்டும், ஏர் ஷோ அந்த நிகழ்ச்சியில் நடந்த ஒரு கூட்ட நெரிசலா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும்போது விஜய் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் போறாரு. ஈவன் நமக்கு வந்து விக்கிரவாண்டி மாநாடு கூட்டம் ஒன்று இருக்கு, மதுரையில் நடந்த மாநாடு கூட்டம் இருக்கு. ஒவ்வொரு பரப்புரைக்கும் போகும்போது அது அந்த இடத்துக்கே போறாரு. அது ரோட் ஷோ மாதிரி ஒன்னா இருக்கும்போது கூடுற கூட்டங்கிற ஒரு 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 முன்னெச்சரிக்கையோட கையாள வேண்டிய தேவை இருந்திருக்கு. அது வந்து சில இடங்கள்ல மிஸ் ஆயிருக்கா அப்படின்னா மிஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ நிபந்தனைகள் இவங்க கொடுக்குறாங்க. அந்த நிபந்தனைகள் கொடுக்குறாங்கன்னா அதிக நிபந்தனைகளாக இருக்குன்னு இவங்க கோர்ட்டுக்கு போறாங்க போது வேற என்ன வழி அப்படிங்கிறதும் தெரியாத ஒரு பட்சம் தான். இதுக்கு மேல கொடுத்தாங்கன்னா நெருக்கடின்னு அதை அரசியல் ரீதியா சாயம் பூச முயற்சி பண்றாங்க. இன்னைக்கு காலையிலேயே கூட விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தை பார்த்து ஒரு விஷயத்த சொல்றாரு. 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை, இங்க இவ்வளோ கூட்டத்தை பார்த்து அவ்வளோ நம்புறீங்களா அப்படிங்கிற விஷயம் வரும்போது மக்களுக்கு இன்னொரு இந்த நேரத்துல ஒரு முக்கியமான விஷயம், அது சரியா தப்பா நம்ம ஊடகத்துல வந்துட்டு பேசலாமா பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியல. ஊடகங்கள் இதை கையாள கூடிய விதம். ஒவ்வொரு வாரமும் விஜய் அவர்கள் வரும்போது 2-3 தொலைக்காட்சிகள், 2-3 இணைய சேனல்கள் 24 மணி நேரமும் லைவா, தமிழ்நாட்டில் வேற எதுவுமே செய்திகள் நடக்காத மாதிரி விஜய் நோக்கி தான் எல்லாரும் பார்க்கணுங்கிற மாதிரி காலையில 6 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் தொடர்ந்து நேரலைகளா போட்டு, அதுவும் ட்ரோன் ஷாட், அந்த ஷாட், விஜய் கூட்டத்தை பார்த்தீங்களா, இந்த மாசம் பார்த்தீங்களா, இந்த கூட்டம் ஓட்டா மாறுமா அப்படின்னு விவாதங்கள்னு விஜய்க்கான ஒரு பில்டப்பை ஏற்றுறதுக்காகவே செஞ்ச விதமும், இவ்வளவு கூட்டம், அதை ஒரு திருவிழா மாதிரி, அதை ஒரு ஈவெண்ட் மாதிரி நினைச்சு அந்த கூட்டத்துக்கு நம்மளும் கலந்துக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை மற்றவர்களுக்கு ஏற்படுத்துறதும் ஒரு வகையில ஊடகத்துக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. சோ அந்த விஷயத்துல ஊடகங்களும் சில தவறுகளை செஞ்சிருக்காங்க. பொதுமக்கள் இந்த இடத்துக்கு வந்து இப்படி எல்லாருமே வந்து ஓட்டு போடுறதுக்காக வராங்களா இல்ல வந்து விஜய் பார்க்கறதுக்காக வராங்களாங்கிறத தாண்டி ஒரு கூட்டம், ட்ரோன் ஷாட், இவ்வளவு கூட்டமா நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற ஏதோ ஒரு தாட்டை, சாட்டர்டே தான் நடக்குது, நமக்கு லீவு, இன்னைக்கு வேற காலாண்டு லீவு போயிட்டு இருக்கு, குழந்தை பல பேர் வந்து அதே கூட்டத்துல பார்க்கும்போது 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 20-30% 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க தான் இருப்பாங்க. ஸோ அந்த இப்போ போய் பார்க்கணும்போது அம்மா அவங்க போனாங்கல்ல, டிவியில பார்த்தோம்ல, நம்ம போகணும்ல அப்படிங்கிற ஒரு ஃபீலை ஏற்படுத்திடுறாங்க. இந்த இடங்கள்லாம், இந்த பொறுப்புகள்லாம் ஊடகமும் எடுத்துக்கணும், அரசும் இன்னும் கூடுதல் கவனத்தோட இதை கையாளணும்னு நான் சொல்றேன். அதே நேரத்தில் ரொம்ப முக்கிய பொறுப்பு அந்த கட்சியை நடத்துற விஜய் அவர்களுக்கு இருக்கு. தன்னுடைய கீழ்மட்ட நிர்வாகிகள் எப்படி செயல்படணும், நம்ம ஒரு பரப்புரை கூட்டத்துக்கு வரோம்னா எல்லாத்தையும் கவர்மெண்ட் பார்த்துக்கும், எல்லாத்தையும் போலீஸ் பார்த்துப்பாங்கன்னு நினைக்க கூடாது. நம்மளுடைய வேலை என்ன, குழு போடுறாங்க, ஒரு 6 பேர் போடுறாங்க, மருத்துவ குழு, அந்த குழு, இந்த குழு, எல்லாத்துக்கும் போடுறாங்க. ஆனா அந்த குழு உண்மையிலுமே அவங்களோட வேலை செய்யறாங்களா, அப்படி செஞ்சிருந்தா இந்த மாதிரி ஒன்று நடக்குமா அப்படிங்கிற ஒரு கண்காணிப்பை வந்து ஒரு தலைவரா இருக்கிறவர் கண்டிப்பா செய்யணும். அந்த இடங்கள்ல எல்லாம் இது வந்து விஜய் அவர்கள் தான் முதல் காரணம். 2வது காரணம் அரசின் சில பிழைகள் இருக்கு, மக்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு. 4வது முக்கியமான காரணம் ஊடகத்துக்கும் பொறுப்பு இருக்கு. இது எல்லா இடத்துலயுமே நடந்த லேப்ஸ் தான் முக்கிய காரணம் நான் நினைக்கிறேன். எளிய மக்களுக்கான தலைவனா தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்க நினைக்கிற விஜய் அவர்கள் இந்த இறப்புக்கு ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கிறது அப்படிங்கிறது அவரோட அரசியல் எப்படி பாக்குறீங்க? ஒரு அரசியல் தலைவரா அவரு, இளைஞர்கள் வந்து அரசியல் படுத்தப்படணும், அரசியல் அவங்க தெரிஞ்சுக்கணும், அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை. பட் வந்து இந்த மாதிரியான பொதுக்கூட்டங்களுக்கு வரவங்க ஒரு ப்ரிகாஷன் கொடுக்குறாங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க, குறிப்பா குழந்தைகளை கூட்டிட்டு வராதிங்கிறாங்க. இன்னைக்கு ஒரு குழந்தை இறந்து ஸ்ட்ரெச்சர்ல எடுத்துட்டு போறாங்க, கூட இருக்கிறம்மா இன்னொரு குழந்தைய இடுப்புல வச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. இந்த காட்சியில எப்படி பாக்குறது? அவங்க சொல்றாங்க, இவங்க யோசிக்க மாட்டாங்களா? நமக்கு கையில ஒரு குழந்தை இருக்கு, இந்த குழந்தைய வச்சுட்டு நம்ம அவ்வளவு பெரிய கூட்டத்துக்குள்ள போலாமா, இது தவறான விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கணும். இளைஞர்கள் போறாங்க, ஏதோ ஒரு சந்தில மாட்டுறாங்க, இங்க போறாங்க, அங்க போறாங்க, சேட்டை பண்றாங்க, தப்புச்சோண்டா சாமின்ட்டு எங்கேயாவது ஓடிடுறாங்க. கேப்ல குழந்தைகள் வச்சிருக்க பெண்கள் என்ன பண்ணுவாங்க? சின்ன குழந்தை கூட்டத்துல மிஸ் ஆயிடுச்சுங்கிறாங்க. ஒரு தலைவர் அங்க மேல நின்று குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுங்க, அது வரைக்கும் நான் இங்கேயே நிக்கிறேன், உங்க பக்கத்துல நிக்கிறாங்களா பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இந்த ஸ்டாம்பேட் நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு. நெரிசல் இருந்தது, நான் அதை தப்பு சொல்லல. அந்த விஷயத்தை அவர் செஞ்சிருந்தாருன்னா இந்த அளவுக்கான ஒரு உயிரிழப்பு இருந்திருக்காது. அந்த குழந்தைய தேடுறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணியிருப்பாங்க, அந்த குழந்தைய காப்பாத்திருப்பாங்க, இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் கூடுதலா பேச முடிஞ்சிருக்கும், பார்த்து எல்லாம் சேஃபா போங்கிற ஒரு அறிவுறுத்தல் அவர் முடிஞ்சிருக்க முடியும். சரி, நம்மளும் விஜயை பார்த்தாச்சு, நம்மளும் நம்ம சேஃபா போகலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு அந்த பீப்புள்ஸும் வந்திருப்பாங்க, மக்களும் வந்திருப்பாங்க. ஸோ அது எதுவுமே பண்ணல. நடந்த அடுத்த ஒரு 15 நிமிஷத்துல கரூர் எம்எல்ஏ வந்து அரச மருத்துவமனைக்கு போறாரு, அங்க இருக்கிறவங்களை எல்லாம் பாக்குறாரு, ஒரு 1 ஹவர்ல என்ன விஷயங்கிறத அப்டேட் பண்றாரு. ஆனா தாவேகா தலைவர் விஜய் கரூர்ல இருந்து திருச்சி போயிட்டு அங்க செய்தியாளர்கள் கேள்விக்கு கூட பதில் அளிக்காம தனி விமானம் மூலமா சென்னை கிளம்பி சென்னை வந்துட்டாரு. முதலமைச்சர் இன்னைக்கு நைட்டு சென்னையில இருந்து தனி விமானம் மூலமா திருச்சி போறாரு, நாளைக்கு காலையில கரூர் போறாருன்னு செய்தி சொல்லியிருக்காங்க. அமைச்சர்கள் இப்ப பயணப்பட்டு 1 மணி நைட்டு 1 மணிக்கு போறாரு. ஓகே.
மனோஜன் உங்கள்கிட்ட முடிக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை என்னால திரட்ட முடியும், என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்களா அப்படின்னு பேசிட்டு போன விஜயோட கூட்டத்தோட நிலைமை 30க்கும் மேற்பட்ட உயிரிழப்பு, முக்கியமா குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க. அரசும் தாவேக்காவுமே நம்ம எடுத்து இனிமேல் எந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமா இருக்கணும், இந்த விஷயம் இவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பாடத்தை புகட்டியிருக்கு சார். ஆக்சுவலி இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான அரசியல் கூட்டங்களுக்குன்னு இல்லை, சினிமா கூட்டமோ அரசியல் கூட்டமோ கடை திறப்போ எதுவாக இருந்தாலும் மக்கள் கூடும் பகுதி, மக்கள் போயிட்டு வர்ற இடம் இப்படிப்பட்ட இடத்துல நடத்துறதுக்கு தடை விதிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு ரோட்ல நடத்துறது, ஒரு வியாபாரம் ரவுண்டான நடத்துறது, வேணும்னே போய் ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்து இடம் கேட்கறது, இதெல்லாம் முற்றிலுமாக ஃபர்ஸ்ட் ஒழிக்கணும். ஏன் தான் பேசுவேன், எம்ஜிஆர் தான் பேசுவேன், நீ கழுத வீடியோல பேசிட்டு போங்கிறனா உன்னை ஏன் கேட்கறான். ஃபர்ஸ்ட் விஷயம்னா இந்த மாதிரியான ஒரு முறையற்ற ஒரு திடீர்னு கூடக்கூடிய கூட்டங்களுக்கு தடை விதிக்கணும். அப்புறம் இந்த மாதிரி விஷயங்களை ஒழுங்குபடுத்துறது. குறிப்பாக என்ன பண்ணணும்னா, இப்படி நீங்க பண்ண போறீங்கன்னா ஒரு எம்டி கிரவுண்டை கொடுங்க, அதை முழுவதுமாக தயார்படுத்துங்க, கட்டைகள் போடுங்க, கட்டுங்க, வர்றதுக்கு ஒரு வழி, போறதுக்கு ஒரு வழி, ஆண்களுக்கு தனி பெண்களுக்கு தனி எக்ஸிட்ஸ் பண்ணுங்க, எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுங்க. அங்கதாங்க பேசணும். அப்படி பண்ணுங்க. ரோட் ஷோலாம் கொடுக்கவே கூடாது. இன்ஸ்டெட் நீங்க இந்த 24/7 விஜய் 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 டிவிஸ் போடுறாங்கல்ல, ஆளுக்கு ஒரு டிவியை தத்தெடுத்துக்கிட்டோம், எல்லா டிவிலையும் உட்காந்து அவர் பேசட்டும், அந்த டிவியில அவங்க பார்த்துட்டு போடும். இந்த மாதிரி வேணும்னா பொதுக்கூட்டம் முறையா ப்ராப்பரா போடுங்க. இதை ஃபர்ஸ்ட் செய்யணும். இன்னொரு விஷயம், இந்த இடத்த பொறுத்தவரை நம்ம பாக்குறோம் என்னன்னா, விஜய் வர்றாரு, இங்கதான் பேச போறாரு, ஒரு இடத்த மார்க் பண்ணிருக்காங்க, அந்த இடத்துக்கு பக்கத்துல வரணும், அங்க இருந்தா விஜய பக்கமா பாத்திரலாம் அப்படின்ற மென்டாலிட்டி அங்க இருந்த பல பேருக்கு இருந்துச்சு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, எவ்வளவு விரைவா அந்த இடத்துக்கு போகணுமோ அங்க மக்கள் சேர்ந்தாங்க. மக்கள் வர வர என்ன ஆயிடுச்சுன்னா, இங்க இருந்து நம்ம எக்ஸிட் ஆகி வெளியே போயிட்டோம்னா திரும்பி வர முடியாதுன்ற எண்ணம். அப்ப என்ன பண்றாங்க, யாருமே வெளியே போறதுக்கு மனசு இல்ல, அங்கேயே இருக்கிறாங்க. இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா பேக் ஆயிடுச்சு. இப்ப விஜய் வண்டி அங்க இருந்து வருது, நீங்க அந்த வண்டி வந்த விஷுவல பாத்தீங்கன்னா தெரியும். இந்த கூட்டத்தை இப்படி தள்ளுறாங்க, அங்க இருந்து வண்டி புகுந்து வருது இல்ல, பாத்தீங்கன்னா கூட்டமும் சேர்ந்து அப்படியே பின்னாடி போகுது. அப்ப விஜய் வந்த உடனே அந்த இடத்த பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த ஜாம் இன்னும் அதிகமாச்சு. ஒரு சின்ன நெரிசல் அப்படி பில்டப் ஆச்சு, ஃபுல்லா கிரௌட் ஆயிட்டாங்க அந்த இடத்துல. ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, ஒவ்வொருத்தருக்கும் தண்ணி இல்லாம நிக்கிறது, அது இல்லாம நிக்கிறதுன்னு இப்படிதான் ஒரு மாதிரி மயக்கம் போட அப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு போனாங்க. விஜய் நடந்தப்போ நடந்துச்சு. இப்ப விஜய் என்ன பண்ணிட்டாரு, ஒரு அடர்த்தியான கிரௌட் இருந்துச்சுல, அது வழியா வண்டி வெளியெடுக்கிறாரு. அப்படி போறாரு. போடும்போது என்ன ஆகும்னா அந்த நெரிசல் இன்னும் அதிகமாயிடுது. ஆமா, பார்க்கணுங்கிற பிரஷர் அதிகமாயிடும். வண்டிக்கு பக்கத்துல இன்னும் அதிகமா போயிட்டு விஜய் போக போக வெளியே போறாங்கல்ல, அந்த சாலையில அதுதான் பேருந்தை யூட்டன் போடுறது சிரமமான விஷயம். சாதாரண நாட்கள்லயே ஒரு டிவைடர் இருக்கும், நம்ம அந்த இடம் பார்த்துதான் திருப்புற மாதிரி இருக்கும். அவ்வளவு கிரௌடுக்கு நடுவுல அவ்வளவு சீக்கிரத்துல எப்படி அதுல இருந்து வெளியில வந்தாங்கிறதே ஒரு பெரிய இதா இருக்கு. மக்கள் கலையும் பொழுதுதான் என்ன ஆகுது, ஒருத்தர் மிதிச்சு இவ்வளவு பேருக்கான விஷயங்கள் அங்க நடந்துச்சு. ஸோ இதை முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம், இது மாதிரி பொது இடத்துல நடக்காத அவாய்ட் பண்றதுன்றது. 4 மணி நேரத்துக்கு பிறகு விஜய் தன்னுடைய மௌனத்தை கலைச்சு ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு இந்த விவகாரம் தொடர்பா. இதயம் நொறுங்கி போய் இருக்கிறேன், தாங்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையிலும் துயரத்திலும் உழன்று கொண்டிருக்கிறேன். கரூரில் உயிரிழந்த எனது அருமை சகோதர சகோதரிகளின் குடும்பங்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன். நேரம் 11:15. சென்னை வந்ததுக்கு அப்புறம் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, அவரோட இதயம் நொறுங்கி இருக்கு, என்னோட வலிமிகுந்த ரெஸ்பெக்ட் பண்றோம். அவர் மேபி இங்க திரும்பி வந்திருந்தாலும் கூட அவருக்கு அந்த ஒரு சோகம்ன்றது ஒரு மனிதனாக அவருக்கு இருக்கதான் கண்டிப்பா, அதுல ஒண்ணு இல்லை. ஆனா அவர் ஒரு தலைவனாக அதை பொறுப்பேற்று இருக்கணும். அதுல நான் பொறுப்பேற்கின்ற ஒரு வார்த்தை கூட அதுல இல்ல. நிர்வாகிகளை நான் அங்க போக சொல்லியிருக்கேன், வருவாங்க, எல்லாரும் போங்க, தயவு செஞ்சு போங்க, மருத்துவமனையில அரசுக்கு உதவியாக இருங்க, மருத்துவர்களுக்கு உதவியாக இருங்கன்னு சொல்லணும். அது சொல்றதுக்கு கூட அவரால் 4 மினிஸ்டர் போயிருக்காங்க சார், சிஎம் போறாரு சார். அப்போ தன்னுடைய நிர்வாகிகள் போங்க, இதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நம்ம இனிமே இந்த மாதிரி ஒன்று நடக்காம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பேற்கிற தன்மை தன்னுடைய ட்வீட்ல இல்லைங்கிற வருத்தம் எனக்கு. அவருக்கு கூட்டம் வேணும் சார், அவரோட மென்டாலிட்டி கூட்டம் 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 அந்த வெறி தான் சார் நிகழ்த்தி வச்சு. நான் கண்டிப்பா இப்ப உங்களோட எல்லாரோட கருத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த நேரத்துல நம்ம அவங்களுக்கு இரங்கல் தான் சொல்ல முடியும். விஜய் இதுக்கு பொறுப்பேற்றுக்கிறேங்கிற வார்த்தையை கூட ட்விட்டர்ல போடலங்கிறதும் ஒரு மிகப்பெரிய எரரா பார்க்கப்படுது. உங்களோட நேரத்திற்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் நன்றி.